இருந்தாலும் கூட தொடர்ந்து இசையை கொடுத்தார். இவையெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யார்? புத்தகங்கள் தானே. அந்த புத்தகங்களை படிப்பதன் மூலமாகத்தான் இது போன்ற செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக சோம்பி கிடக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், வீரத்தோடு இருக்க வேண்டும், விவேகத்தோடு நடக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்ற உணர்வு தாக்கம் ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படுகிறது அல்லவா? அதுதான் புத்தகத்துடைய வெற்றி. எங்கேயோ சென்று விட்டோம். விஞ்ஞான யுகத்திலே எந்த ஸ்கேல் கிரேட் ஹைட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, மிகப்பெரிய சிகரங்களை நாம் தொட்டு விட்டோம். ஆனால் அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் மறந்து விட்டோம். குறிப்பாக இல்லம் என்பது இன்றைக்கு இந்தியாவுக்கு, இன்றைக்கு கிழக்கத்திய நாடுகளுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு மகாலட்சுமி என்று சொல்கிறோமே, அதுதான். வெளிநாட்டிலே இல்லத்தை விலைமகளாக மதிக்கிறார்கள். நாம் இல்லத்தை திருமகளாக மதிக்கிறோம். அந்த திருமகளுக்கு வாஸ்து பார்க்கிறோம். இந்த மூலையிலே இந்த அறை இருக்க வேண்டும், இந்த அளவு இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு குப்பையை கிழித்தால் அங்கே தெருவிலே போடுகிறோம். வீதியை நாம் விலைமகளாக வைத்திருக்கிறோம். இல்லத்தை நாம் கலைமகளாக திருமகளாக வைத்திருந்தால் கூட வீதியை நாம் விலைமகளாக வைத்திருப்பதால் தான் இன்றைக்கு நமது நாடு எவ்வளவோ முன்னேறியும் கூட சில அடிப்படை விஷயங்களிலே இன்னும் முன்னேறாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் அதுதான். மேலை நாடுகளில் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் எப்படி என்று சொன்னால் அவன் சட்டத்தை மதிக்கக்கூடிய அந்த பாங்கு. நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவார்கள். நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொன்னால் சவுண்ட். இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் இதுதான். ஆனால் மேற்கத்திய நாடுகளிலே அது நம்பர் 1 இந்த அஜெண்டா. எங்கேயுமே கேட்க முடியாது. லண்டன் மாநகரிலே நான் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்னால் அங்கே சென்று பயிற்சி மேற்கொண்ட போது நான் பார்த்தேன், நம்முடைய தலைநகரங்களைப் போல 10 மடங்கு வாகனங்கள் இங்கே இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு ஆரன் சத்தத்தை கூட கேட்க முடியவில்லையே. அது எப்படி? ரோட் டிசிப்ளின், நாய்ஸ் பொல்யூஷன், பங்க்சுவாலிட்டி, கிளென்லினஸ், பப்ளிக் ஹைஜீன், இவற்றிலெல்லாம் அவர்கள் எங்கேயோ சென்று விட்டார்கள். நாம் எங்கேயோ வந்துவிட்டோம், பின்தங்கிவிட்டோம். அவர்களிடமிருந்து அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் எதை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், சனிக்கிழமை சாயங்கால நேரங்களிலே பப் கல்ச்சர், டிஸ்கோ என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் பெரிய நகரங்களிலே மிக பெரிய ஓட்டல்களிலே சென்றால் இன்றைக்கு இடம் கிடைக்காது. ஒரு வாரத்திற்கு முன் நீங்கள் அங்கே ரிசர்வ் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே இருப்பவர்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்கள், மாணவிகள். நீங்கள் போய் பார்க்க அவ்வளவு இடமே கிடைக்காது. எவ்வளவு வேகமாக நாம் கலாச்சாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள கூடாதோ அதை இங்கே கற்றுக்கொண்டு விட்டு எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டோமே, அதைத்தான் புத்தகங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுத்துவதெல்லாம் இந்த புத்தகங்கள் தான். இங்கே இல்லத்தில் என்ன பெருமை? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடி, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடி, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்த்து சிறந்தது மின்னாடி, பின்னர் அங்கவருமாய அவருடைய பூந்துகள் ஆர்ந்தது மின்னாடி என்று சொல்லி சொன்னானே பாட்டுக்குரு புலவன் பாரதி சொன்னார். இந்த நாட்டுடைய பெருமை என்னவென்று சொன்னால், என்னுடைய தாயும் தந்தையும் இங்கே வாழ்ந்த நாடு, அவர்கள் எண்ணங்கள் இந்த நாட்டிலே இருந்தது. அந்த எண்ணங்கள் எல்லாம் இங்கே கட்டடங்களாக, மரங்களாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கின்றன. அவருடைய சாம்பல்கள் இங்கே இந்த பூமியிலே இருக்கிறது. இந்த பூமியில் நடக்கும் போது அவனை நினைக்கிறேன். அவர்கள் செய்ய மரியாதை என்னவென்று சொன்னால், அவர்கள் நினைப்பதுதான் அங்கவர்மாய அவருடைய பூந்துகள் ஆர்ந்தது மின்னாடு என்று சொல்லி சொன்னார். ஆனால் இன்றைக்கு தாய், இன்றைக்கு காலையில் நண்பருடன் பேசிக் கொண்டது போது சொன்னார், சொத்து பிரச்சனையிலே அண்ணனுக்கு சொத்து கொடுத்து விட்டான் என்பதற்காக தம்பி தன்னுடைய தாயை அடி பின்னி எடுத்து விட்டார் என்று சொல்லி சொன்னார். மிக அருமையான ஒரு மகனை பெற்றிருக்கிறார் அந்த தாய். நான் சொன்னேன், நினைத்து பார்த்தேன், இந்த தாய் என்பவள் இந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற மிகப்பெரிய சக்தி அல்லவா? கோவை மாநகரிலே ஒரு தாய் இருந்தார், எனக்கு தெரியும். நான் நாமக்கல் மாவட்டத்திலே காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றிய போது இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டேன். அவருடைய மகன் அமெரிக்காவிலே மிக உயர்ந்த வேலையிலே இருக்கிறார். மிக உயர்ந்த நிலையிலே பல லட்சங்களை இன்றைக்கும் சரி அவர் ஊதியமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார். இங்கே இந்த தாய் மட்டும் இருக்கிறார். தாய்க்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் தாய்க்கு என்ன வேதனை என்று சொன்னால், அவருடைய கணவர் இறந்து விட்டார். கடைசி காலத்திலே பேர குழந்தைகளை இதுவரை நான் பார்க்கவில்லையே, அவர்களெல்லாம் வளர்ந்து விட்டனவே, என்னை அழைத்து சென்று ஒரு முறை காட்டு, உன்னுடன் என்னுடைய கடைசி நாட்களை கழித்துக் கொள்கிறேன், என்னை வந்து கூட்டி போ என்று சொல்லி சொன்னார். பல முறை நச்சரித்தார்.
கடைசியாக அந்த மகன் அங்கே இருந்து இங்கே வந்தார். கோவைக்கு வந்து அந்த தாயிடம் செல்லலாம் வா என்று சொல்லி அவருக்கு புகைவண்டியிலே அங்கே பயணச்சீட்டு எடுத்து சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து அங்கே விமான நிலையத்திற்கு சென்றார்கள். விமான நிலையத்திற்கு சென்றவுடன் அவரை ஒரு இருக்கையில் அமர வைத்துவிட்டு, நான் பயணச்சீட்டு எடுத்து வர செல்கிறேன், நீ இங்கேயே அமர்ந்திரு என்று சொல்லி உள்ளே சென்றார். உள்ளே சென்ற பிறகு வரவே இல்லை. 6 மணி நேரம் அங்கே அமர்ந்திருந்தார், வரவே இல்லை. 10 மணி நேரம் அமர்ந்திருந்தார், வரவே இல்லை. அங்கே இருக்கிற காவலாளிகள் எல்லாம் பார்த்தார்கள். அந்த தாயிடம் சென்று கேட்டார்கள், அம்மையீர் எதற்காக எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார், என்னுடைய மகன் உள்ளே பயணச்சீட்டு எடுத்து வருவதற்காக சென்றிருக்கிறான், என்னை அமெரிக்கா கூட்டிச் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான், ஆகவே நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். உன்னுடைய மகனுடைய பெயர் சொல்லுங்கள் தாயே என்று சொன்னபோது சொன்னார். உள்ளே சென்று சோதனை செய்து பார்த்தபோது 3 மணி நேரம் முன்னால் கிளம்பிய விமானத்திலே அவர் முன்பே கிளம்பி சென்று விட்டார். தன்னுடைய தாயை அவள் நிலையிலே தன்னந்தனியாக அனாதையாக அந்த விமான நிலையத்திலே விட்டு விட்டு சென்று விட்டார். என்னை கொடுத்து தன்னை எடுத்து போனவன் போனாண்டி, தன்னை கொடுத்து என்னை எடுக்க வந்தாலும் வருவாண்டி. உங்களுக்கு திரைப்பட பாடல் தெரியும். அந்த கற்பனை அந்த தாய் எங்கே அமர்ந்து கொண்டிருந்தால் வரவில்லை. பிறகு காவல்துறையினர் ஒரு பயணச்சீட்டை எடுத்து, அன்றைக்கு ரயிலில் இடமில்லை என்பதால் அவருக்கு ஒரு அறை எடுத்து கூட தங்க வைத்து மறுநாள் பத்திரமாக அவரை கோவை மாநகருக்கு அனுப்பி வைத்த பெருமை காவல்துறைக்கு உண்டு. அதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுதான் இன்றைக்கு இந்த நாட்டிலே தாக்கி கொடுக்கப்படுகிற நிலைமை. 10 புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்துப்பவளம் பூண்டோடு ஆடி முடித்து செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாக போகும் பிணங்கள் எல்லாம் கத்தும் கணக்கென்ன கான் என்று சொன்னார். யார்? பட்டினத்தார் சொன்னார். ஒரு சாலையிலே சென்று நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கே ஒரு சவம் வைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றி அழுது கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார், அடே மானிடர்களே, அது இறந்து கிடக்கிற பிணம், இதை சுற்றி அழுது கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் சாகப் போகிற பிணம், இது எதற்காக அழ வேண்டும்? வாழ்க்கை என்பது நித்தியமில்லாதது, வாழ்க்கை என்பது நிலையில்லாதது, மரணம் ஒன்றுதான் நிலையானது என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? ஆனால் பட்டினத்தார் சொன்னார். அப்படி சொன்னவர் தன்னுடைய தாய் இறந்த போது எனக்கு சொல்லி அனுப்புங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி சொன்னார். மற்றவருடைய தாய் இறந்த போது, மற்றவருடைய தந்தை இறந்த போது, மற்றவருடைய உறவினர்கள் இறந்த போதெல்லாம் பரிகாசம் செய்த பட்டினத்தார் தன்னுடைய தாய் இறந்த போது எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லி சொன்னார். அவருடைய தாய் ஒரு நாள் இறந்து விட்டார். 10ஆம் நூற்றாண்டிலே காவிரி பூம்பட்டினத்திலே வணிகர் குலத்திலே தோன்றிய பெருமை பட்டினத்தார். அவருடைய தாய் இறந்தபோது சொல்லி அனுப்பினார்கள். அதை போல அவர் எங்கோ சுற்றி கொண்டிருந்தார். இவர் வருவதற்கு தாமதமாவதால் அந்த சவத்தை எடுத்து வந்து ஊர்க்காரர்கள் எல்லாம் சுடுகாட்டிலே வைத்து விட்டார்கள். சுடுகாட்டிலே வைத்து அவருடைய உடலை சுற்றி அங்கே விறகு கட்டையை வைத்து இந்த சாணத்தினாலான வரட்டி என்று சொல்கிறோமே அதையும் வைத்து சிதை மூட்ட தயாராக இருந்தார்கள். செய்தி கேள்விப்பட்ட பட்டினத்தார் அடித்து பிடித்து துடிக்க ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், 10 மாதம் சுமந்து பெற்றாயே, பகலிரவாய் கண் விழித்து வித்தகனாய் மேதினியில் கல்வி பெற வைத்தாய், அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி காமு ஷெரீப் எழுதினாரே. கண்ணதாசன் எழுதினார், வாலி எழுதினார், எல்லோருமே எழுதினார்கள். காமு ஷெரீப் ஒரு கவிதை எழுதினார், அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொள மறப்பவர் மனிதர் இல்லை என்று சொல்லி எழுதினான். துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பட வைத்திடும் கருணை வெள்ளம், அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி எழுதினான். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகலிரவாய் கண் விழித்து கஷ்டப்பட்டாள், நான் வித்தகனாய் வேதனையில் கல்வி பெற வைத்தாள் காமு ஷெரீப். அப்படி பட்டினத்தார் சொன்னார், துடித்தார். என்னை பெற்ற தாய் 10 மாதம் என்னை கருவறையிலே பஞ்சிலே மெத்தையிலே வைத்திருப்பதை போல வைத்து என்னை காப்பாற்றினாலே, அவளை விறகு கட்டையிலா இருக்கிறீர்கள், நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னார். அங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள், விறகு கட்டையால் எரிக்காமல் இவர் எப்படி எரிப்பார்கள்? இல்லை, என்னுடைய தாயினுடைய உடலை நான் வாழை மட்டையால் எரிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். அவர் சொன்னார்கள், இவருக்கு எப்போதும் பைத்தியம் தான் பிடித்திருக்கிறது, இப்போதும் பைத்தியம் பிடித்திருக்கிறது, ஆகவே இவரே எரித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவரை அங்கே விட்டு சென்று விட்டார்கள். தாயுடைய உடலை அங்கே வைத்து பார்த்தார். அந்த விறகு கட்டைகளையும் அந்த வரட்டிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு தோப்புக்கு சென்று பச்சை வாழை மட்டைகளை வெட்டி எடுத்து வந்து தன்னுடைய தாயுடைய உடலை சுற்றி அடுக்கினார். 10 பாடல்கள் பாடினார். 10வது பாடல், முன்னமிட்ட தீ முப்புறத்திலே, பின்னரிட்ட தீ தென்னிலங்கையிலே, என் அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்கவே என்று சொல்லி சொன்னார். 10வது பாடலை பாடி முடித்தவுடன் அந்த இறந்து போன பிணம் பற்றி எரிந்த காட்சி
பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவத்துடைய வலிமை, தாயின் மேலே காட்டப்பட்டிருக்கிற அன்பு. அவர் மட்டுமல்ல, ஆதிசங்கரை பற்றி தெரியும், ஒரு மதத்தையே நிறுவியவர். அவரும் சொன்னார், என்னுடைய தாய் இறந்தபோது சொல்லுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லி சொன்னார். தாய் இறந்தபோது சொன்னார்கள், வந்தார். வந்த பிறகு பார்த்தார், இதே போலத்தான். ஊரார்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன செய்தார்? தன்னுடைய தாயுடைய உடலை அப்படியே இல்லத்திலே இருந்து வெளியே எடுத்து வந்து வீதியிலே வைத்தார். இறைவனை பார்த்து சொன்னார், இறைவா, நான் தவக்கோலம் பூண்ட போது உனக்கு அவிர்ப்பாகம் கொடுத்திருக்க வேண்டுமே, நான் கொடுக்கவில்லையே. இன்று என்னுடைய தாயுடைய உடலை அவிர்ப்பாகமாக எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மாத்ரு பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய 5 பாடல்களை பாடினார். 5வது பாடலை பாடி முடித்தவுடன் அந்த உடல் பற்றி எரிந்தது. இதுவும் இன்றைக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் தாயின் மீது நம்முடைய தேசத்திலே இருந்தவர்கள் செலுத்திய மரியாதை. இது ஏதோ வெளிநாட்டில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அல்ல. அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே இன்றைக்கு தாய் சொல்லை தட்டாதே என்று சொல்லி திரைப்படம் எல்லாம் எடுத்தார்களே, இன்றைக்கு தாய் தந்தை சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்று ஒரு குழந்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது கலாச்சார செறிவு இல்லாமல் அது வேற என்ன என்று சொல்வது? ஐரோப்பிய தேசத்திலே மாலை வேளைகளிலே பார்த்தால் ஒவ்வொரு பூங்காவிலும் பல முதியவர்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாருக்கும் குடும்பம் இல்லை, துணைகள் அங்கே இல்லை. அவருடைய கண்களிலே சூனியம் மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு முதியவர் ஒரு இல்லத்திலே ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய மகன், அவர் குடும்பம் இருக்கிறது, அவருடைய மகன் அவருடைய வந்து கேட்கிறான், அருகிலே அமர்ந்திருக்கிறான். கான்ஸ்டன்டின் ஃப்ளேவியஸ் என்று சொல்லிய இத்தாலிய இயக்குனர் எடுத்த ஒரு குறும்படம். 10 நிமிடங்கள் தான் ஓடக்கூடிய படம். 3 மணி நேரமெல்லாம் நம்மை போல ஓட்டி கடைசியிலே ஒரு சிறிய தத்துவத்தை சொல்வதற்காக ஆடல் பாடலோடு சேர்த்து எல்லாம் சொல்வதில்லை. அங்கே வெற்றி படங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், சமுதாயத்திற்கு பிறக்கியுள்ள சமுதாயத்திற்கு தேவையான இன்றைக்கு எங்கே நாம் பின்தங்கி இருக்கிறோமே அதை எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிலே தாக்கத்தை கொடுக்கக்கூடிய 10 நிமிட குறும்படம். ஒரு தந்தை அமர்ந்திருக்கிறார், அவருடைய மகன் பக்கத்திலே செய்தித்தாளை படித்துக் கொண்டிருக்கிறார். தோட்டத்திலே ஒரு சிட்டுக்குருவி, அது கீச் கீச் என்று கத்துகிறது. தந்தை கேட்கிறார் மகனிடம், அது என்ன சத்தம் என்று கேட்கிறார். மகன் சொல்கிறான், அப்பா அது சிட்டுக்குருவி என்று சொல்லுகிறான். ஒரு 10 நிமிடம் கழித்து மறுபடியும் தந்தை கேட்கிறார், மறுபடியும் சத்தம் கேட்கிறது, என்னது என்கிறார். மகன் சொல்ல, அப்போதே சொன்னேன் அப்பா அது சிட்டுக்குருவி என்று சொல்லுகிறான். மீண்டும் 10 நிமிடம் கழித்து மறுபடியும் சிட்டுக்குருவி ஒரு சத்தம் போடுகிறது. மீண்டும் அந்த தந்தை அந்த மகனிடம் கேட்கிறார், மகனே அது என்ன சத்தம் என்று கேட்கிறார். கையிலே படித்துக் கொண்ட செய்தித்தாளை தூக்கி எறிந்து விட்டு எழுந்து கோபமாக சொல்கிறான், அப்பா அறிவில்லையா, நான் இப்பொழுதுதானே சொன்னேன், 3 முறை 2 முறை சொல்லிவிட்டேனே, அது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி என்று எத்தனை முறை தான் சொல்வது என்று சொல்லி கோபத்துடன் சொல்கிறான். உடனடியாக இந்த தந்தை பொறுமையாக எழுந்து வீட்டுக்குள்ளே சென்று ஒரு நாள் குறிப்பை எடுத்து வருகிறார். அந்த மகனுக்கு வயது 35. 30 வருடங்களுக்கு முன்னால் தான் எழுதிய நாட்குறிப்பை எடுத்து வந்து அவர் கொடுக்கிறார். படி என்று சொல்கிறார். அதை படித்து பார்க்கிறார். அங்கே என்ன எழுதியிருக்கிறது சொன்னால், இன்று என்னுடைய மகனுடன் 5 வயது மகனுடன் நான் தோட்டத்தில் அமர்ந்திருந்தேன். ஒரு சிட்டுக்குருவி அங்கே வந்து கத்தியது. அது என்னவென்று கேட்டான். நான் சிட்டுக்குருவி என்று சொன்னேன். பிறகு மீண்டும் என்னவென்று கேட்டான். சிட்டுக்குருவி என்று சொன்னேன். கிட்டத்தட்ட 93 தடவை கேட்டுக்கொண்டே இருந்தான். நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நானும் சளைக்கவில்லை. கடைசியாக 93வது தடவை முடித்தவுடன், அப்பா இது சிட்டுக்குருவியா, இதுதான் சிட்டுக்குருவியா என்று கேட்டான். ஆம், இதுதான் சிட்டுக்குருவி என்று சொன்னேன். என்னை கட்டி தாவிக்கொண்டான், தழுவிக்கொண்டான். நான் அவனை அணைத்துக் கொண்டு உள்ளத்துக்குள்ளே சென்று விட்டேன். பிறகு உணவருந்து உறங்கச் சென்றோம் என்று சொல்லி எழுதியவுடன், அந்த வரிகளை படித்தவுடன் அந்த மனிதன் கண்ணீரோடு சென்று தன்னுடைய தந்தையுடைய கால்களிலே கண்ணீரோடு விழுந்து கதறுகிறான். மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையே என்று சொல்லி கதறி அழுகிறான். இதுதான் அந்த 10 நிமிட குறும்படம். இந்த 10 நிமிட குறும்படத்திலே எவ்வளவு பெரிய செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது.